பழக பழக பாலும் புளிக்கும். நாசரேத்து மக்களுக்கு நடந்தது தான். நம் கண்முன்னே வளர்ந்தவர், தச்சு தொழில் செய்தவர், நமக்கு நன்றாக பழக்கமானவர், பரிச்சயமானவர். இவர் எப்படி கடவுள் மகனாக இருக்க முடியும், மெசியாவாக இருக்க முடியும்? அவர் எத்தனை புதுமைகள் செய்தால் என்ன, எப்படி போதித்தால் என்ன? ஏற்றுக்கொள்ள மனமில்லாததனால் கடின உள்ளம், நம்பிக்கை அற்ற நிலை அவர்கள் மனதில் இருந்தது. இயேசு எலியா, எலிசா என்ற 2 இறைவாக்கினர்கள் வாழ்வில் நடந்த நிகழ்வுகளை சுட்டி காட்டுகிறார். இறைவாக்கினர்களுக்கு மதிப்பில்லை என்கிறார். நமக்கும் பழக பழக என்ன பால் புளித்து போயிருக்கிறது? கடவுளுடைய பிரசன்னத்தை காண தவறி இருக்கிறோமா? சிறுவயதிலிருந்து கத்தோலிக்க விசுவாசத்தில் வளர்ந்தவர்கள், திருப்பலிக்கு சென்றவர்கள், திரு அருட்சாதனங்களை பெற்றவர்கள், எங்கே கடவுளுடைய பிரசன்னத்தை, இயேசுவை காண்கிறோம்? அருட்சாதனத்திலா, நற்கருணையிலா, ஒப்புரவு அருட்சாதனத்திலா, அல்லது பிற திரு அருட்சாதனங்களிலா, இறை வார்த்தையிலா, அல்லது நாம் கூடி ஜெபிக்கும் அந்த குழுமத்திலா, திருச்சபை என்ற அந்த குழுமத்திலா, இல்லது பிற மனிதரிலா? அந்த மனிதர்கள் வழியாக கடவுள் நமக்கு பிரசன்னமாயிருக்கிறார். கடவுளை காண தவறி இருக்கிறோமா? இதெல்லாம் இந்த தவக்காலத்திலே நம்மை நாம் ஆய்வு செய்து பார்த்து கொள்வோம். இயேசுவனுடைய பிரசன்னத்தை நாசரேத்து மக்கள் காண தவறியது போல நாம் விட்டுவிடக்கூடாது. ஒருவேளை இயேசு மனிதராக அந்த மக்களுக்கு தோன்றியது போல் நமக்கு நேரடியாக தோன்ற இயலாது. இன்றைக்கு திரு அருட்சாதனத்தின் வழியாகவும் திருச்சபையின் வழியாகவும் தான் அவர் நமக்கு தோன்றிக்கொண்டே இருக்கிறார். பிற மனிதரிலே கடவுளுடைய பிரசன்னத்தை காண்கின்ற பொழுது நம்முடைய நல் உறவு வளரும், கடவுள் நம்பிக்கை அதிகமாகும், நம்மால் மன்னிக்க முடியும், இந்த தவக்காலத்தை ஒரு அருளின் காலமாக மாற்ற முடியும். யோசித்து பார்ப்போம். இறைவன் என்னென்று வாழ்த்து பெறுவாராக.